நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, அழிந்தது ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பு வச்ச இந்தியா. இந்தியா மட்டுமல்ல, இன்னும் 2 நாடுகள் சேர்த்தே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் அழிவதற்கு இந்தியாவும் காரணம், சீனாவும் காரணம், துருக்கியும் காரணம் அப்படின்னு சொன்னாலும் இதற்கெல்லாம் விதை போட்டது ஐரோப்பிய ஒன்றியமும் தான். எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ஒரு பகுதி அழிவதற்கு அந்த பகுதிக்காரங்களே எப்படி காரணமாக இருக்க முடியும்? தனக்குத்தானே கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதை தான் விரிவாக பார்க்க போறோம். 2வது, சீனாவுக்கு எதிராக கண் சிவந்த அமெரிக்கா. சீனா மீது தாறுமாறாக வரி போடுங்க அதிரடி உத்தரவிட்ட ட்ரம்ப். அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஸ்காட் பென்னட் சீனாவுக்கு எதிராக கண் சிவந்திருக்கின்றார். எதற்காக? சீனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையா, அந்தர் பல்ட் அடிச்சிருக்காங்களாம். அதனால சீனாவுக்கு இனிமே வரியானது தாறுமாறாதான் இருக்கும் அப்படின்னு மிரட்டிருக்காங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, எந்த வாக்குறுதியில அந்தர் பல்ட் அடிச்சிருக்கு சீனா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. 3வது, நைஜீரியா மீது ராணுவ நடவடிக்கையில் இறங்கவும் பென்டகனுக்கு அதிரடி உத்தரவிட்ட ட்ரம்ப். நாயா, உலகம் முழுவதும் சண்டை நடந்தா அந்த சண்டையை நிறுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அமைதி தூதுவனாக ட்ரம்ப் காட்டுகிறாரு. ஆனா நைஜீரியாவுடைய இறையாண்மையை மீறி அந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றாரே. அப்படின்னா இவருக்கு எப்படி அடுத்த ஆண்டு நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ட்ரம்ப் நைஜீரியா மீது ராணுவ தாக்குதல் தொடுப்பதற்கு எதற்காக உத்தரவிட்டார் என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்த்துலாமா? முதல்ல ஐரோப்பிய ஒன்றியம் அழிவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய தடை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போட்ட தடை, பிரிட்டன் போட்ட தடை. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முன்னணி 2 எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதித்தார்கள். அதனால இந்தியா மற்றும் சீனா மற்றும் துருக்கி இந்த நாடுகள் அந்த பெரிய 2 நிறுவனத்திடமிருந்து எண்ணெய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால கஜகஸ்தான் மற்றும் பிரேசில் மற்றும் ஈராக்கு அப்புறம் மத்திய ஆசியா பகுதி இந்த பக்கம் நோக்கி எண்ணெய் வாங்குவதற்கு நகர வேண்டிய சூழ்நிலை. அதுலயும் சைனா இடத்துல ஒவ்வொரு நாடும் பாத்தீங்கன்னா 50% மேலாக தன்னுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்ணி கொண்டிருந்தது. நாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 36% ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, சீனாவை பொறுத்த வரைக்கும் 43% ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் 47% எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடையின் காரணமாக இந்த 3 நாடுகளும் வேற நாடுகளுடைய தயவை நோக்கி நகர வேண்டியதாக இருந்தது. அதனால உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலையானது அதிகரித்து விட்டது. மலிவு விலையில வாங்கி சுத்தப்படுத்தி நாம ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கு அனுப்பி வச்சோம். இப்போ மற்ற நாடுகள் இடத்துல வாங்குறதுனால நாமளே கூடுதல் விலைக்கு வாங்குறோம். அதை சுத்தப்படுத்தி பழைய விலைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்க முடியுமா? அதனால ஐரோப்பிய ஒன்றியத்துல எரிபொருள் பற்றாக்குறையும் விலையேற்றமும் அதிகரித்திருக்கிறது. இதுக்கு காரணம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்காவுடன் சேர்ந்துகிட்டு ஐரோப்பியா போட்ட தடைதான். துருக்கில 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் இருக்குது. ஒன்னு ஸ்டார், இன்னொன்னு ட்ரப்ரஸ். இந்த 2 நிறுவனமும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காம கஜகஸ்தான், ஈராக்கு, பிரேசில் நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குறதுனால பழைய விலையில எண்ணெய் கொடுக்க முடியலையாம். அதனால ஐரோப்பிய ஒன்றியமானது இனிமே இந்தியா, சீனா, துருக்கி இந்த நாடுகளிடத்துல எண்ணெய் வாங்குறதை விட நமக்கு எவன்டா எண்ணெய் குறைவாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியமானது பல்வேறுபட்ட பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெரிய நாடா இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பிரிட்டனையும் இழக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சிக்கியிருக்கும் போது மற்ற நாடுகள்லாம் சொல்லவே தேவையில்லை. அதனால பிரான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவெடுத்து இருக்கிறதாம். உக்ரைனுக்கு 250 ரஃபேல் விமானங்களை தர போறாங்களாம். உக்ரைனுடைய விமானப்படையை பாத்தீங்கன்னா கட்டமைப்பதற்கு அதற்கான ஒப்பந்தத்தை உக்ரைன் அரசும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனமும் கையெழுத்திட்டு இருக்கின்றார்களாம். இதன் மூலம் வருகின்ற வரியின் மூலமாக பிரான்சுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணமாம். ஒரு நாட்டிடம் போர் சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிடம் சர்வதேச சட்டத்தின்படி எந்த ஒரு ஆயுதமோ இல்ல போர் விமானங்களோ ஒப்பந்தம் போடக்கூடாது. ஆனா
இன்னைக்கு உலகத்துல உக்ரைன் என்ன நினைக்குதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் இருப்பதனால சர்வதேச சட்டமா இருந்தா என்ன, ஐநா சட்டமா இருந்தா என்ன, உக்ரைன் ரஷ்யா கிட்ட விழுந்து விடக்கூடாது. உக்ரைன் போற மறைமுகமாக இவங்க தான் நடத்துறாங்க. அதனால ஒரு நாட்டுக்கு விமானப்படையை பலப்படுத்த 250 விமானங்களை ஒரு நாடு தரன்னு ஒப்பந்தம் போறது சர்வதேச அளவுல இதுதான் முதல் முறை. ரெண்டாவது, உலகமே கண்ணை அகல விரிந்து பாக்குது. ஆனா புட்டினை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டாருப்பா. பாருங்க, புட்டின் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை மூலமாக உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை, ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை என்பதை பற்றி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம். இனிமே ட்ரம்புடன் பேசுவதனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு புட்டின் அவர்கள் அறிவித்து விட்டாரு. ஆனா பாருங்க, புட்டின் அவர்களை சந்திக்காத பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் புட்டினுக்கு ஆதரவா இருந்தாரு. உக்ரைனுக்காரன் கேட்ட எந்த ஆயுதத்தையும் தரமாட்டேன், பெரிய நாட்டுடன் மோதி உன்னால வெற்றி பெற முடியாது, போய் போர் நிறுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா சம்மதம் தெரிவிக்கணும் போ அப்படின்னு வெள்ளை மாளிகையில ஜெலன்ஸ்கி அவர்களை அழைத்து அசிங்கப்படுத்தி அனுப்பினாரு ட்ரம்ப். ஆனால் அலாஸ்காவில் புட்டின் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் சந்தித்த பிறகு புட்டினை பொறுத்த வரைக்கும் இந்த உக்ரைன் போர் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கிறாரு, எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறார் என்பது ட்ரம்புக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால புட்டினுடன் பேசுவதனால எந்த பலனும் இல்லை என்பதனால தான் அலாஸ்கா சந்திப்புக்கு பிறகு புட்டினை போர் நிறுத்தத்துக்கு நிர்பந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ட்ரம்புக்கு வரவே இல்லை. ஆனா புட்டினுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சந்திக்கணும், ரஷ்யாவை எப்படியாவது அடிப்படை வைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைச்சாரு. சீனா சந்திப்புல இது கூட பேசப்பட்டது. ஆனா அவங்க நாட்டு விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் என்று ஜி ஜின்பிங் தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் எந்த அழுத்தத்துக்கும் பணியாதுப்பா ரஷ்யா அப்படின்ட்டாங்க. சரி, ஒரே ஒரு நண்பன் புட்டினுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வடகொரியா தான். அந்த அதிபரை போய் சந்திச்சலாம் அப்படின்னு கூட ட்ரம்ப் ஆசைப்பட்டாரு. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த சந்திப்பு நிகழவே இல்லை. அதுக்கு பிறகு ஆசியான் பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு முடிஞ்சு போச்சு, அப்படியே போயிட்டாரு. இப்பவும் சரி, ரஷ்யா விதிக்கின்ற அதிகப்படியான நிபந்தனைகளை திரும்ப பெற்றால் மீண்டும் போர் நிறுத்தத்துக்கான அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் ரஷ்யாவில் இருந்து வருகின்ற தகவல், இனி ட்ரம்புடன் பேசி எந்த விதமான பயனும் அல்ல, நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போர் கூட நிக்காது போல இருக்குது. இப்படி தென்கொரியா விஜயத்துல பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசியிருந்தாலும் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கான அரிய மண் கனிம தனிமங்களை எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணோம், அந்த தடையெல்லாம் நீக்குங்க அப்படின்னாங்க. அப்படின்னா சோயா பீன்ஸ் நாங்க இன்னும் குறைந்த விலையில கூட தரோம்பா, சீனாவுக்கு நீங்க இறக்குமதி பண்ணிக்கங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. வரி கூட குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் 10% வரியை குறைச்சாரு. ஆனா எல்லா பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடிந்தது என்று சொல்லிட்டு ட்ரம்ப் அமெரிக்கா போனாரு. ஆனால் இன்னைக்கு சீனாவிலிருந்து வருகின்ற தகவலை பொறுத்த வரைக்கும் நாங்க சென்ற அக்டோபர் மாதமானது இந்த அரிய மண் கனிமங்களை உலகுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றோம். இது ஓராண்டு தொடரும். இந்த ஓராண்டுக்கு பிறகுதான் பிற நாடுகளுக்கு தங்கு தடையின்றி அரிய மண் கனிமங்களை ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க சீனாங்க. ஏன்னா ட்ரம்ப் கிட்ட பேசும்போது இதெல்லாம் இடம்பெற்றதோ என்னவோ தெரியல. ஆனா ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு போன உடனே சொன்னபடி வாக்குறுதியை சீனா காப்பாற்றவில்லையாம். அதனால இனி சீனாவுக்கு தாறுமாறாக தான் வரியை உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீனாவுடைய ரேர் எர்த் மெட்டல் காரணமாகத்தான் அமெரிக்காவுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஏஐ துறையும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது இப்ப அமெரிக்காவுக்கு நாங்கள் சொன்னபடி ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சீனா முடிவெடுத்திருப்பது, ஓராண்டு காலத்துக்கு தடை தொடரும் என்று சொல்லியிருப்பது, சீனாவுக்கு இன்னும் அதிகப்படியான வரியை உயர்த்த போறோம் அப்படின்னு ஸ்காட் பெனிட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு சீனா எப்படி எதிர்வினை ஆற்ற போதுன்னு தெரியல. ஆனால் அமெரிக்காவை நம்பி சீனா இல்லை என்பது இன்னைக்கான தகவலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சீனாவுடைய ஏற்றுமதியானது அமெரிக்காவை நோக்கி தான் இருந்தது. கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு சீனா $47 பில்லியன் அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்குது. ஆனால் இந்த கால ஆண்டில் சீனா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளோடா ஏற்றுமதி பண்ணியிருக்குதுன்னு பார்க்கும்போது $34.3 பில்லியன் அளவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட
ஒரு 27% ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறத சீனா குறைத்து விட்டு இருக்கிறது. இவ்வளவு குறைஞ்சி போச்சுன்னா சீனாவில் பொருட்கள் தேக்கமடைந்து கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பொருள் தான் 27% குறைந்திருக்கிறது அன்றி, ஆனால் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சீனாவுடைய ஏற்றுமதியானது 8.3% அதிகரித்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் சீனாவுடைய ஏற்றுமதி விகிதமானது 6% அதிகரித்துக் கொண்டே இருக்குது. அமெரிக்காவை தவிர்த்து விட்டு 6% அதிகரித்திருக்குதுன்னா அப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாம பல இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா மார்க்கெட்டை சீனா இயக்க தயாராகிவிட்டது. அமெரிக்காவை நம்பி இனி சீனா இல்லை என்பதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனா வருகின்ற போது ஒரு ஒப்பந்தம் போட்டாரு, சோயா பீன்ஸை வாங்கிக்கப்பா அப்படின்னு. அதுக்கு சீனா சொல்லிச்சு, நாங்கள் ஒரு வருடத்துக்கு 12 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு கொள்முதல் பண்ணிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, 3 ஆண்டுக்கு நாங்கள் 25 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு சோயா பீன்ஸை கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது அமெரிக்கா சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? அதிகப்படியான மாட்டிறைச்சியை அமெரிக்கா கிட்ட இருந்து தான் சீனாக்காக இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தான். உலக அளவில் சீனா மாட்டிறைச்சி இறக்குமதி பண்ணு தெரியுமா? அதனுடன் ஒப்பிடுகின்ற போது அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின மாட்டிறைச்சியினுடைய சதவீதம் 9%. மற்ற நாட்டிடம் இருந்து மாட்டிறைச்சி வாங்கினா 100%. அதில் 9% ஒரு நாட்டையே நம்பி இருந்தாங்க. அது 9%. இன்னைக்கு மாட்டிறைச்சி இறக்குமதியில் அமெரிக்கா கிட்ட இருந்து 90% சீனா குறைச்சிடுச்சு. இதன் மூலமாக அமெரிக்காவை நம்பி சீனா கிடையாது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் அமெரிக்காவை தலை முழிவிட்டோம் அப்படின்னு சீனா முடிவெடுத்திருக்குது. ரெண்டாவது, மாட்டுக்கறியாக இருந்தாலும் சோயா பீன்ஸாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே தான் நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம். அதற்கு பிறகு ஒப்பந்தத்தை நீட்டிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா உறவை முழுமையாக துண்டித்திருக்கிறது. ஸோ அமெரிக்கா இல்லை என்றால் பொருளாதாரத்தில் இயங்க முடியாது எந்த நாடும் என்ற நிலை கிடையாது இனிமே. அதனால் எங்களை மிரட்ட முடியாது என்பதை சீனா மீண்டும் நிரூபித்திருப்பதாக சொல்கிறாங்கப்பா. இதற்கு இடையில நைஜீரியா மீது தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது, நைஜீரியாவில் இருக்கக்கூடிய தீவிர மத அடிப்படைவாதிகள் கிறிஸ்துவர்களை குறிவைத்து கொள்ளுகின்றார்களாம். நைஜீரியா கிட்ட ட்ரம்ப் எத்தனையோ முறை சொல்லிட்டாராம், மனிதாபிமான அடிப்படையில் கிறிஸ்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனால் நைஜீரிய அரசாங்கமானது தீவிரமான மத வெறியர்கள் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாதிகள் இடத்திலிருந்து கிறிஸ்தவர்களை காப்பாற்றவில்லை. உலக மத சுதந்திர சட்டத்தை நைஜீரியா மதிக்கவே இல்லை. அந்த நாடு மத சகிப்புத்தன்மையற்ற நாடாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டின் மீது கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் போர் தொடுத்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பென்டகனுக்கு உத்தரவிட்டு இருக்கின்றாராம். சாத்தியக்கூறு உள்ள நிலையில் பயங்கர தாக்குதலை நைஜீரியா மீது தொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நைஜீரியா அரசாங்கமானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, மத அடிப்படைவாதிகள் மட்டுமே கிறிஸ்துவர்களை கொல்லல. எங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எந்தெந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மதத்தை பின்பற்ற வேண்டும். அவங்களையெல்லாம் அரசாங்கமானது காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா, அது கிறிஸ்துவர்களை குறிவைத்து அடிப்பது கிடையாது. எங்க நாட்டில் 2 சமூகம் இருக்குது. ஒரு சமூகம் மேய்ச்சல் சமூகம், இன்னொரு சமூகம் விவசாய சமூகம். மேய்ச்சல்ல தோழா செய்யறவங்களுக்கு மேய்ப்பதுக்கு இடம் கிடையாது. அதனால மேய்க்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களாக இருக்காங்க. நிலம் வச்சிருவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியராக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கின்ற சண்டை தான் கிறிஸ்துவர்களாக கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும், சர்ச்சிலே போய் கொண்டுட்டு வந்திருக்காயா, அப்போ மேய்ச்சல்காரங்களுக்கும் விவசாயிகளுக்கும் சண்டைனா நிலத்துல தான் ஏன் சண்டை போட்டுக்கணும், வீட்டில் தானே ஏன் சண்டை போட்டுக்கணும். ஆனால் சர்ச்சை ஏன் உடைக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கள கொத்து கொத்தா ஏன் கொள்றாங்க. அதுலேயும் மேய்ச்சல்காரங்களும் விவசாயிகளும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்கவே முடியல. ஏன்னா துப்பாக்கியில சுட்டெல்லாம் கொண்டு இருக்காங்க, ஒரு ஊரையில காலி பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பயங்கரவாத தாக்குதலை, மத அடிப்படைவான தாக்குதலை நீங்க நிறுத்தல. அதனால அமெரிக்கா உங்க மீது போர் தொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தீவிரமான மத பற்றாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவர்களை குறிவைத்து கொள்றாங்க.
அதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வேற்றுமை இருக்குது. நைஜீரியாவில் கிறிஸ்துவர்கள் உதவாதவர்களாக இருக்காங்க. ஸோ தேடி தேடி கொள்கிறாங்க. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக நைஜீரியாவுக்கான அடிப்படை தேவைகளையும் அடிப்படை வசதிகளையும் அத்தனையும் அமெரிக்கா நிறுத்தியதான். அப்போ கூட நைஜீரியா அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால் கடைசி கட்டமாக கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்காக போரில் குதிக்கிறது அமெரிக்கா. நைஜீரியா பொறுத்த வரைக்கும் இந்த முடிவை மாற்றி அமைக்க வேண்டும். நேரடியாக வந்து பார்வையிடுங்க, பிறகுதான் கலர் நிலவரம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே யாரும் கொல்லப்பட மாட்டாங்க அப்படின்னு உறுதியளித்திருக்கிறாங்க. ஆனால் நைஜீரியா போன்ற வறுமை மிக்க நாடுகளும் இரண்டாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று போட்டி இருக்கக்கூடிய போட்டி குழுக்களுடைய தொல்லையும் அங்கே எவன் மாற்றானோ அவனை சுட்டு தள்ளிட்டு போகிறாங்க. அதில் கிறிஸ்துவர்கள் அதிகமான பேர் இருப்பதனால கிறிஸ்துவரை கொள்ளுகின்றார்கள் என்ற ஒரு இமேஜ் உருவாகுது அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ வன்முறையால் அழிந்த நைஜீரியா இப்போ அமெரிக்காவாலும் அழிய போகுது அப்படிங்கிறாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.